இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. விழுப்புரம் KK ரோடு ராமச்சந்திரன் பைனான்சில் பணியாற்றி வருபவர் பிரபாகரன். இவர் விழுப்புரம் அருகே உள்ள சாலமேடு கிராமத்தை சேர்ந்தவர். இவர் இந்த பைனான்ஸ் நிறுவனத்தில் கலெக்ஷன் பிரிவில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் மாம்பழப்பட்டு ரோடு பகுதியை சேர்ந்த PKS கோவிந்தன் என்பவருக்கு சீட்டு பணம் ரூபாய் 21 லட்சம் பணத்தை கொடுக்க எடுத்துக்கொண்டு பிரபாகரன் அவரது மாம்பழப்பட்டு அலுவலகத்திற்கு சென்ற நிலையில் இரவு 8:50 மணி முதல் அவரை காணவில்லை. அவரது மொபைல் போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இரவு முதல் தற்போது வரை அவர் எங்கு இருக்கிறார் என்பது தெரியவில்லை. மேலும் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் அவரது மொபைல் போனை தொடர்பு கொண்ட போது தற்போது வரை அவரது எண் சுவிட்ச் ஆஃப் என்றே வருகிறது. இதன் காரணமாக அச்சமுற்ற அவரது மனைவி கயல்விழி மற்றும் அவரது உறவினர்கள் விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் காணாமல் போன தனது கணவர் நிலைமை குறித்து அவரை கண்டுபிடித்துக் கொடுக்குமாறு கேட்டு காவல் நிலையத்தில் மனு அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது செல்போன் எண்ணை வைத்து அவர் எங்கே இருக்கிறார் என தீவிரமாக தேடி வருகின்றனர். 21 லட்சம் ரூபாய் பணத்துடன் சென்றவர் என்ன ஆனார்? யாரேனும் கடத்தி சென்று விட்டனரா அல்லது பணத்தை பிரபாகரன் திருடி சென்றாரா என பல்வேறு கோணத்தில் காவல்துறையினர் தீவிரமாக பல்வேறு இடங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரத்தில் பைனான்சில் பணி செய்து வரும் நபர் இரவு முதல் மாயமான சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் இருந்து ரிப்போர்ட்டர் மனாசெராஜ். 15 வருஷமா PKSல பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது நேற்று சீட்டு ஏலத்தொகை 21 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு KK ரோட்லேருந்து இந்த காணை மாம்பழப்பட்டு வழியாக வரும்போது அவர் காணலை. நாங்கள் நைட்டு ஃபோன் அடிச்சு அவருக்கு ஃபோன் பண்ணும்போது அவரோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்துடுச்சு. அதனால் அவர் பயந்துட்டு நாங்கள் எங்கே பண்ணணும்னு தெரியாது. எல்லா இடத்தையும் சுற்றி தேடி பார்த்தோம். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் தேடி பார்த்தோம். அவர் கிடைக்கல. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ரயில்வே மேற்கு காவல் நிலையத்தில் எங்கள் வீட்டுக்காரர் காணான்னு சொல்லிட்டு நான் புகார் கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு அவர் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். வேறு எதுவும் வேண்டாம்.